அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பாடி அது எந்த ஷேப்பாக வேணால் இருக்கலாம், ஸ்கொயராக தான் இருக்கணும், ரெக்டாங்கிளாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எந்த ஷேப்பாக வேணால் இருக்கலாம். மேபி சம்டைம்ஸ் ஒரு ஷேப்பே இல்லாமல் இர்ரெகுலர் ஷேப்பாக கூட இருக்கலாம், கோணமானலாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த ஷேப்பில் இருந்தாலுமே அதனுடைய மொத்த மாசும் அதனுடைய மொத்த எடையும் ஏதோ ஒரு புள்ளியில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். நம்ம பார்த்துருப்போம், ஸ்கேல்லாம் வச்சு நம்ம ஒரு பென்சில் வச்சு அந்த பென்சில் மேலே அந்த ஸ்கேலை பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணியிருப்போம். அப்படி ட்ரை பண்ணுறப்போ ஏதோ ஒரு புள்ளியில் மட்டும்தான் அந்த ஸ்கேல் கரெக்டாக பேலன்ஸ்டாக நிற்கும். அதுக்கு இந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனாலும் ஸ்கேல் கீழே விழுந்துடும் இல்லையா? அந்த ஒரு புள்ளி தான் அந்த ஸ்கேலினுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது நம்ம சொன்ன மாதிரி எந்த உருவமைப்பு கொண்ட எந்த மாதிரியான ஷேப் வேணால் இருக்கலாம், இர்ரெகுலர் ஷேப்பாக கூட இருக்கலாம். அதுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்க்கான அர்த்தம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் வச்சுக்கிட்டோம்னா இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது அதனுடைய 3 புள்ளிகளும் மீடியனும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ், ஒரு பாடியோடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது ரொட்டேட் ஆனாலோ மாற போகிறது கிடையாது. அதை நீங்கள் இப்படி சுற்றினாலும் எப்படி சுற்றினாலும் சரி, அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இதுனா அதே பாயிண்டில் தான் இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து தான் சுற்றல் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேப்பா, இப்போது இது ஒரு பாடிக்கு இங்கே பாருங்கள், M1 M2 அப்படிங்கிற 2 பாடி, அதோட மாஸ் M1 அண்ட் மாஸ் M2 அப்படிங்கிற 2 பாடி எடுத்துக்கிட்டோம். இந்த 2 பாடிக்கும் இடையில 2 பாடிக்கும் ரெண்டையும் சேர்த்து ஒரே பொருளை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டுடைய மாஸும் கான்சென்ட்ரேட் ஆன ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கிராஃபில் இவங்களுக்கான வெக்டார் ஸ்மால் r1 வெக்டார், அதே M2க்கான வெக்டார் ஸ்மால் r2 வெக்டார். ஓகே, அப்போ அந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கான வெக்டார் என்னன்னா அதைத்தான் நம்ம கேபிட்டல் R வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஃபார்முலா, சென்டர் ஆஃப் மாஸ்க்கான ஃபார்முலா கேபிட்டல் R இஸ் ஈக்குவல் டு M1 R1 வெக்டார் ப்ளஸ் M2 அதனுடைய வெக்டார் R2 வெக்டார் டிவைடட் பை 2 மாஸ் M1 ப்ளஸ் M2. இதுதான் அதுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். இதே 2 மாஸ்க்கு, ஒரு மாஸ்க்கு பார்த்தாச்சு, 2 மாஸ்க்கு பார்த்தாச்சு. இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் மாஸ், பல மாஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ n நம்பர் ஆஃப் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா, R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 n டைம்ஸ் ஆஃப் mi ri வெக்டார் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 n டைம்ஸ் ஆஃப் m. அதாவது கீழே 10 இருந்தாலும் சரி, 100 லட்சம் இருந்தாலும் சரி, மொத்தத்தோட மாஸையும் கீழே ஆட் பண்ணிக்கணும். மேலே அதோட மாஸ் ப்ளஸ் பொசிஷன் வெக்டாரை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட்.